வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல பொட்டாட்டோ ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். பொட்டாட்டோ ஃபிங்கர் ஃப்ரை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறேன். 2 டீஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஆயில். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம வச்சுருந்த நெய்யை சேர்த்துடலாம். நெய் சின்ன டீஸ்பூன் அளவு தான் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வேண்டாம், லைட்டாக செவந்து வரும்போது இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த தயிரை சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த ரவையை உள்ளே சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இந்த ரவை தயிரில் நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு அதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. துண்டு இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கை வச்சு பிசைகிற அளவுக்கு சாஃப்டாகிறதுனால தான் நம்ம 5 விசில் வச்சு எடுக்கிறோம் குக்கரில். நல்லா சாஃப்டாயிரும். கை வச்சு இந்த மாதிரி வரசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி நம்ம ஊற வச்சுருந்த ரவையோட இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா, மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா நாம் வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கை வச்சே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு அப்படிங்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு 2 கையிலையும் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் வச்சுருவோம். பாருங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு இனி நாம எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் இதை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம். லைட்டாக கலர் செவந்து வரும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தது தான், அதனால் எண்ணெயில் போட்ட அப்புறமா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது வராது. பாருங்கள், இந்த மாதிரி செவந்து வரும். அப்பப்போ லைட்டாக பக்கம் மாற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இதை நம்ம இனி எடுத்துடலாம். மறுபடியும் ஒட்டி வச்சிருக்கிறத போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான பொட்டாட்டோ ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெளியே லைட்டாக மொறுமொறுப்பாகவும்
உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு டீ ஸ்நாக்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதா வீட்டில் இருந்து கடையில் இருந்து தான் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குவோம். வீட்டில் எதுவுமே மேக்ஸிமம் ரொம்ப ரெடி பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷெல்லாம் நீங்கள் வீட்டிலே ஈவினிங் டீ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே சாப்பிட கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குலேயே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.